ஒரு நாள் டீ கடைக்கு போய் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு உளுந்து வடை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த உளுந்து வடையை பார்த்து ஒரு பில்டிங்கே கட்டினாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை ஷேப்லேயே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அத்தனை அர்த்தம் இருக்கு. அந்த பில்டிங்கோட சென்டர்ல ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபியூச்சர் அன்னோனா இருக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் அந்த ஹோல். அந்த பில்டிங்கோட அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா ஹியூமனோட பிரெயினை டெபிக் பண்ணும். அந்த பில்டிங் கீழே கிராஸ் போட்ட மாதிரி ஒரு மவுண்டெயின் இருக்கும். அது என்ன டெபிக் பண்ணுதுன்னா கிரீன் அண்ட் இனோவேஷன் சொல்லிட்டு. அண்ட் அந்த பில்டிங் ஃபுல்லுமே அரபிக் எழுத்துல ஃபுல்லாக கவரே இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமதோட கோட்ஸ். அண்ட் இந்த எழுத்து தான் அந்த பில்டிங்க்கே விண்டோவாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா அது மூலியமாக தான் அந்த பில்டிங்க்கு லைட்டே வரப்போகுது. ஸோ இத்தனை அர்த்தமும் இந்த பில்டிங்கில் இருக்குது. ஸோ இது என்ன பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம். இதுதான் துபாயோட மொத்த ஃபியூச்சரையும் உள்ள நாலேஜாக வச்சுட்ருக்கு. ஸோ இதே மாதிரி துபாய் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் 7 ஸ்டார் ஹோட்டல் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் 7 ஸ்டார்னு டைப் பண்ணுங்கள்.